எனக்கு வந்து யாராவது என்ன லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. ஏன்னா எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வேணும் அப்படின்றதுக்காக நான் பண்ணாத விஷயமே கிடையாது. வீட்டிலேருந்து குட்டி குட்டி பொம்மை எல்லாம் அம்மாவுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கிஃப்ட் பண்ணியிருக்கேன். அதை வாங்கி வச்சுட்டு அவங்க திருப்பி இதை எனக்கு பேசவே இல்லை. ஸோ எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு லைக் ஹக் லைக் திஸ். இப்படி கிராஸ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, பேட் பண்ணுங்க. ஸோ யாரோ உங்களுக்கு பேட் பண்ணுற மாதிரி ஃபீல் இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு ஒரு பையனை பார்த்து இவன் செம்மையா இருக்கானே அப்படின்னு சொல்லி ரொம்ப அட்ராக்ட் ஆகி சரி இவனுக்கு போய் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கீங்களா? இப்போ வந்துட்டு அந்த தாட்னா நான் சைட் அடிப்பேன். எல்லா உலகத்தில் இருக்க எல்லா ஒரு அற்புத படைப்புகளும் அழகாக ரசிக்கிறதுக்காக மட்டும்தான் சொல்வேன். ருசிக்க ட்ரை பண்ண மாட்டேன். ஒரு செலிபிரிட்டி ஒருத்தவங்க இருக்காங்க. ஓகே. அது வந்துட்டு லைக் என்ன சைட்டில் வந்துட்டு இன்வெஸ்டிகேட் ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. எல்லாரும் முன்னாடி வந்து சொன்னாங்க. அது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. காஸ்டியூம்ஸ் இப்போ எனக்கு ஒரு பேண்ட், என்னோட ஃபேவரட் பேண்ட் ஒன்று வச்சிருக்கேன் நான். அந்த பேண்ட்டை ஒரு நாள் எடுத்து அவளை போட்டுக்கிட்டா, பெர்மிஷன் இல்லாமல் போட்டுக்கிட்டா. நான் வந்து கேட்டுட்டேன், இது போடக்கூடாதுன்னு சொல்லி தான் ஓரமாக வச்சிருக்கேன், நீ எதுக்கு போட்டு அப்படின்னு. நெக்ஸ்ட் டே போய் அதே ஷாப்பில் நின்றுட்டு பேண்ட்டு 2 பீஸ் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டா. இல்லை, அவங்க பண்ணது வந்துட்டு எனக்கு பிடிக்கல. அதுவும் அவங்க இன்ஸ்பயர் பண்ணி தானே அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாமே. என்ன மாதிரி ஒன்றா வரணும்னு ஆசைப்பட்டா. இன்னொரு மாயா வர முடியாது. நீங்கள் வந்துட்டு லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் லேர்ன் பண்ணுங்க. லைக் யூ வுட் ஹவ் லேர்ன் சம்திங் இன் அ வெரி ஹார்ட் வே. பட் அதை வந்துட்டு ஈஸியாகவும் கற்றுருக்கலாம். பட் லைஃப் ஹேஸ் புஷ்ட் யூ டு அ சர்டன் எக்ஸ்டென்ட். ஸோ அப்படின்னா அது என்ன விஷயம்? எனக்கு வந்து யாராவது என்ன லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. என்ன வந்துட்டு ஏன்னா எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஓகே. ஸ்கூலிங்லேருந்தே 6th ஸ்டாண்டர்டில் தான் விவரம் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லலாமா. அப்போ தான் ஒரு புது ஸ்கூலுக்குள்ளே போகிறேன். அதுலேருந்து யோசிக்கும் போது நான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வேணும் அப்படின்றதுக்காக நான் பண்ணாத விஷயமே கிடையாது. வீட்டிலேருந்து குட்டி குட்டி பொம்மை எல்லாம் அம்மாவுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கிஃப்ட் பண்ணியிருக்கேன். அதை வாங்கி வச்சுட்டு அவங்க திருப்பி இதை எனக்கு பேசவே இல்லை. ஸோ அது ஒரு ஃபஸ்ட்டு பேக் ஸ்டாபிங். 6th தான் ஃபஸ்ட்டு பேக் ஸ்டாபிங் எனக்கு. கேட்கவே ரொம்ப டிப்ரெசிங் அல்ல. ஸோ சாரி. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. ஸோ அதுலேருந்து நான் போக அந்த மாதிரி நான் நிறைய விஷயம்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். யாராவது என்ன லவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சது. கடைசியில என் எக்ஸ் வரைக்குமே நான் பண்ணேன் நான். ஸோ என்னோட பேரண்ட்ஸ் கிட்டேருந்தும் எதிர்பார்த்தேன் நானு. அது எனக்கு கிடைக்கல. எக்ஸு கிட்ட போயிட்டதுக்கு அப்புறமா தான் ஹார்ட் லெசன். எனக்கு அடி வாங்கி, மிதி வாங்கி லைக் டெத்து கிட்ட வரைக்கும் போயிட்டு வந்துட்டதுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரியுது, லவ் பண்ணுறதுக்கு உனக்கு வேற யாரும் வேண்டாம். நீ உன்னை லவ் பண்ணாலே போதும் அப்படின்ற ஒரு தாட்டு. ஸோ அதுலேருந்து இப்போ நான் சிரிச்சுக்கிட்டு இருந்தா எனக்கு போதும். எனக்கு என்னதான் உலகம் என்னை சுற்றி வந்துட்டு அடித்தாலும் மிதித்தாலும் நான் என்ன லவ் பண்ணால் ஐ கேன் ஸ்மைல். பெயின் வந்தாலும் சரி இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். நான் அதுவும் வந்துட்டு ஒரு ட்ராமாவில் தான் பார்த்து கற்றுட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு லைக் ஹக் லைக் திஸ். இப்படி கிராஸ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, பேட் பண்ணுங்க. ஸோ யாரோ உங்களுக்கு பேட் பண்ணுற மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ இப்படியே என்ன நானே பேட் பண்ணி ஓகே கம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது தான். ஓகே. ஸோ செல்ஃப் லவ் தான் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு க்யூர் அப்படின்னு சொல்லலாம்னு நீங்கள் எஸ், சொல்கிறீங்க. எஸ். அதுதான் ஹார்ட் வேயாக கற்றுக்கிட்டேன் நான். ஓகே. எனக்கு ஆக்சுவலி ஒரு மாதிரி இருக்கு. சாரி. இது இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே லவ், இட்ஸ் ஓகே லவ். ஸ்பீக்கிங் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ், செல்ஃப் லவ் அண்ட் ஸோ ஆன். உங்களுக்கு வந்துட்டு ஒரு பையனை பார்த்து இவன் செம்மையாக இருக்கானே அப்படின்னு சொல்லி ரொம்ப அட்ராக்ட் ஆகி சரி இவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணுறீங்க அந்த பையன் ப்ரப்போஸ் பண்ணுவான், ஹீல் டேக் த ஃபர்ஸ்ட் மூவிங், பட் ஹீ இஸ் நாட் டூயிங் இட். ஸோ அதனால் நீங்களே வந்துட்டு தைரியத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டு நம்ம இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுறோம் அப்படின்ட்டு போய் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்படிதான் என் எக்ஸுக்கு வச்சுக்கலாம். இப்போ 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 இல்ல. இப்போ வந்துட்டு அந்த தாட்னா நான் சைட் அடிப்பேன். எனக்கு எல்லா உலகத்துல இருக்க எல்லா ஒரு அற்புத படைப்புகளும் அழகா ரசிக்கிறதுக்காக மட்டும்தான் சொல்வேன். ருசிக்க ட்ரை பண்ண மாட்டேன். ஓகே. எனக்கு என்ன, நீங்க அங்கேயே இருங்க, நீங்க அழகா இருக்கீங்க, பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்பெல்லாம் கிளம்பி போய் அப்ரோச் பண்ண மாட்டேங்க. இல்ல. ஓகே. உங்ககிட்ட யாராவது வந்து அப்படி அப்ரோச் பண்ணியிருக்காங்களா? ஓகே. அதுல வந்துட்டு பெஸ்ட் 3 அப்ரோச்சஸ், வியர்டஸ்ட் 3 அப்ரோச்சஸ் சொல்லுங்க. இவ்வளவுலாம் இல்ல. 3 சரி, ஓகே. அட்லீஸ்ட் 1 or 2 each. ஒரு செலிபிரிட்டி ஒருத்தவங்க இருக்காங்க. ஓகே. எல்லாரும் வந்து டீடைல்ஸ் ப்ளீஸ். சொல்ல மாட்டேன், நாளைக்கு ட்ரோல் பண்றீங்க. அது வந்துட்டு லைக் என்ன சைட்டில் வந்துட்டு இன்வெஸ்டிகேட் ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. எல்லாரும் முன்னாடி வந்து சொன்னாங்க. அது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. வியர்டு வந்துட்டு
டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது ம். திடீர்னு நான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். தனியாக டீ கடையில் போயிட்டு டீ வாங்கிட்டு, அப்போ நான் வந்துட்டு ஹூடிஸ் எல்லாம் போட்டுப்பேன். ம். நல்லா ஒரு ம். மேன்லியா டாம் பாய் மாதிரி காஸ்டியூம் போட்டுருப்பேன். ஒரு ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி காஸ்டியூம் ஸ்டைல் பண்ணிக்குவேன். போட்டுட்டு அழகாக சாஃப்ரான் டீ குடிச்சிட்டு இருக்கேன் நான். வண்டியில் ஒருத்தர் ஸ்வைங் ஸ்வைங் ஸ்வைங்னு ஒரு 3 தடவை போயிட்டு இருந்தாங்க. ம். திடீர்னு இறங்கி வந்தாங்கன்னா மஸ்ட் பி அரௌண்ட் லைக் 35 இருக்கும். வந்து நின்னுட்டு I've never seen a girl like you அப்படின்னாப்ல. what are you doingனா I'm from Bangalore அப்படின்னாரு. I've never seen a beautiful girl like you. You are so fashion. You are so trendy. அவருடைய தமிழ் இங்கிலீஷே என்னால பேசுறது புரியல. ரான்னு பேசினாரு. ரஷ்யன் போல இருக்கு அந்த மனுஷன். ரஷ்யன் இன் பெங்களூர் ஆ பட் ப்ரொபோஸ்ட் இன் சென்னை. இருக்கா ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு சரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குற வண்டி எடுத்து ஓட்டேன் நான். இது ஒரு மாதிரி அது பார்க்க கொஞ்சம் மாஃபியா மூஞ்சி மாதிரியே இருந்துச்சு. ஓகே. சரியில்லை நம்மளை கிட்னாப் பண்ணிட்டு போயிடுவாங்க ஓட்டிட்டேன் நான். தட் வாஸ் ஃபன். ஓகே. வியர்ட் இது. செலிபிரிட்டி இது சொன்னீங்க. செலிபிரிட்டிக்கு ஓகே சொன்னீங்களா? செலிபிரிட்டிக்கு நம்மளும் கொஞ்சம் கெத்து காட்டணும்ல, அதனால பப்ளிக்ல நோ சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஓகே சொல்லிட்டேன். ஆஹா. ஸோ அது வந்துட்டு ஒரு குட்டி கியூட் சீக்ரெட். அது ஓகே. பியூட்டிஃபுல்லாக கியூட் இருந்துச்சு. சீக்ரெட். ம். ஸ்டில் a சீக்ரெட்? ஸ்டில் சீக்ரெட். லைக் இந்த மனுஷன் காணாம போயாச்சு, நானும் காணாம போயிட்டேன் ஓகே. அப்படி. கோஸ்டிங். ஆமா. லைக் he has his own personal time. We had one beautiful trip together. அவ்வளோதான். Where did you go? ஃப்ளையிங். ஃப்ளையிங் தெரியுது. இல்ல டெஸ்டினேஷன். டெஸ்டினேஷன்ல லைக் ஈஸியர்ல பேராகிளைடிங் பண்ணேன். So he Okay. took me to நான் a கூட place நீங்க there. ஃப்ளையிங்னு உடனே சரி ஓகே ஏதோ ஒரு ஃபாரின் ட்ரிப் போயிருக்காங்க அப்படின்னு நினைச்சேன். அப்படிலாம் இல்ல. இன்னும் லைக் ஈஸியார்ல அந்த பேராகிளைடிங் இருந்துச்சு. அங்க போனோம். போயிட்டு we had a dinner together and he dropped me back to my place. அவ்வளோதான். போகும்போது நல்லா பேசிக்கிட்டு நல்லா மெச்சூர்டா பேசினாங்க. இட் வாஸ் லைக் அவருடைய சேட் ஸ்டோரி சொல்ல நான் அதை கேட்டுட்டு லிசன் பண்ணேன். நான் என்னோட சேட் ஸ்டோரி சொல்லி அவங்கள காம் பண்ணேன். 2 பேரும் அடி வாங்கின மிதி வாங்கின கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் தான் இப்ப ட்ராமா பாண்டிங். ஆமா. ஓ அதுக்கு பேர்லாம் வச்சிட்டாங்களா? இருக்கு நிறைய பேர் இருக்குங்க. ரிலேஷன்ஷிப்க்கு மட்டுமா பேர் இருக்கு, இதுக்கும் இருக்கு. ஆமாங்க. இப்பதாங்க நான் ஒரு பேர் கண்டுபிடிச்சேன். பெஞ்சிங் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 2K கிட்ஸ் இதெல்லாம் என்னென்னலாம் பேர் வச்சு விளையாடுறாங்க. சரி விடுங்க, நானும் 2K கிட்ட தான். நான் இதை ஓகே. சொல்லிக்கூடாது. ஓகே. லவ்லி லவ்லி. அப்போ இப்போ வந்து நம்ம பசங்களை பத்தியே பேசிட்டு வந்தோமா, ம் இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணை பார்த்தாலே கொஞ்சமா அட்லீஸ்ட் 1% ஒரு ஜெலசி, ஒரு என்வி அதெல்லாம் இருக்கும்ல. ம் எல்லாருக்குமே இருக்கிறது தான். லைக் வந்துட்டு இந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக்கோ இல்லாட்டி இந்த பர்டிகுலர் ஒரு அவுட்ஃபிட்டோ பர்டிகுலர் திங் மெட்டீரியலிஸ்டிக் ஆர் கேரக்டரிஸ்டிக் அது நம்மக்கிட்ட இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, சே நம்மள்கிட்ட இல்லையே அப்படின்னு ஒரு என்வி ஏதாவது ஒரு பொண்ணு மேலே உங்களுக்கு வந்திருக்கா? எனக்கு வந்தது இல்ல. பட் ஆனா வந்துட்டு என் ரூம்மேட் பண்ணதுனால எனக்கு ட்ராமா இருக்கு. ஓகே. என்ன பண்ணாங்க? என்னுடைய ஸ்டைல்ஸை காப்பி பண்ண ஆரம்பிச்சா. ஓகே. ஸோ லைக் நான் வந்து எப்போவுமே ஒரிஜினாலிட்டி தான் பார்ப்பேன். நான் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுறதுனால எனக்கு என் பாடிக்கு என்ன ஃபிட் ஆகுதோ எனக்கு என்ன சூட் ஆகுதோ அது ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணி பெட் ஃபுல்லாக நாசம் பண்ணி 10 காஸ்டியூமாக 15 காஸ்டியூமாக மாற்றி ஒன்றுத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் போட்டு ஒரு காம்பினேஷன் வந்தது. லைக் இது மாதிரி போட்டுருவேன் நான். அதை பார்த்துட்டு அவளுக்கு இன்ஸ்பயர் ஆச்சு போல இருக்கு. ஷி ஸ்டார்டட் எல்லாத்தையும் காப்பி பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஈவன் த ஹேர் ஸ்டைல் முதற்கொண்டு காஸ்டியூம்ஸ். இப்போ நான் எனக்கு ஒரு பேண்ட், என்னோட ஃபேவரட் பேண்ட் ஒன்று வச்சுருக்கேன் நான். அந்த பேண்ட்டை வந்துட்டு நான் தரவே மாட்டேன். அந்த பேண்ட்டை ஒரு நாள் எடுத்து அவளை போட்டுக்கிட்டா, பெர்மிஷன் இல்லாமல் போட்டுக்கிட்டா. ஓகே. நான் வந்து கேட்டுட்டேன், இது போடக்கூடாதுன்னு சொல்லி தான் ஓரமாக வச்சுருக்கேன், நீ எதுக்கு போட்டு அப்படின்னு. நெக்ஸ்ட் டே போய் அதே ஷாப்பில் நின்றுட்டு பேண்ட்டு 2 பீஸ் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டா. ஓகே. ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு ட்ராம்படைஸ் ஆகியிருக்கேன் நான். ஸோ அதனால் கட்டு சாப் நீ ஓரமாக போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தட்டி விட்டுட்டு நான் பேக் டு மை மாம்ஸ் பிளேஸ். ஸோ எனக்கு வந்து இல்லை இருக்கு அவ்வளோதான். ஓகே. இது வந்துட்டு நீங்க சொன்னீங்களா, அவங்க பண்ணது வந்துட்டு எனக்கு பிடிக்கல. அதாவது அவங்க இன்ஸ்பயர் பண்ணி தானே அந்த மாதிரி பண்றாங்க. ஸோ நீங்க அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படி நீங்க நினைச்சிருக்கலாமே. இன்ஸ்பிரேஷன்னா வந்துட்டு நானே சொல்லி கொடுத்துருக்கேன். அவளுடைய ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி காஸ்டியூம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அவளா ஒரிஜினாலிட்டியாக நீ உன்னுடைய ஸ்டைலில் போ அப்படின்னு சொன்னால் ஷி ஸ்டார்டட் வாண்டிங் மை செல்ஃப். லைக் என்ன மாதிரி ஒன்றா ஓகே. வரணும்னு ஆசைப்பட்டா. இன்னொரு மாயா வர முடியாது, இன்னொரு நீயாக தான் வர முடியுமே தவிர்த்துட்டு அதில் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். நீ ஓகே. உன்னோட ஸ்டைலில் ஒரிஜினலாக வா.
மாயா நான் மட்டும்தான். நீங்க நெறைய மூவிஸ்லலாம் வந்து சின்ன சின்ன பார்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் நாங்க பார்த்துருக்கோம். ம். ஓகேவா? ஸோ அதில வந்துட்டு இன்னும் நெறைய நீங்க ஆடிஷன்ஸ்லாம் போயிருப்பீங்க. நெறைய இடத்துல ம். வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. சில இடத்துல வந்து டைரக்ட்டாவே சொல்லியிருப்பாங்க. சில இடத்துல வந்து இன்டைரக்ட்டா சொல்லுவாங்க. டைரக்ட்டா ம். அந்த மாரி நீ கொஞ்சம் டஸ்கியா இருக்க. அதனால நாங்க ரிஜெக்ட் பண்றோம். அந்த மாரி ரிஜெக்ஷன்ஸ் ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ரிஜெக்ஷன்ஸ் ஓகே. இருக்கு. அவங்க ஒரு கேரக்டர் வந்துட்டு மனசுல நெனச்சிருப்பாங்க. ஸோ நான் வந்து அத ஒரு மாரி ஹேப்பியா தான் அக்செப்ட் பண்ணிக்குவேன். ஓகே. லைக் என்ன டைரக்டருக்கு வந்துட்டு ஒரு மாரி விஷுவல் இருக்கும். ஸோ என்னுடைய அ தலையில இருக்க பொண்ணு வந்துட்டு இந்த மாரி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சிருப்பாங்க. இஃப் இன் கேஸ் அந்த ஃப்ரேம்ல நான் உட்காரல அப்படின்னா வந்து அவங்கள நம்ம குத்தம் சொல்ல முடியாதுல்ல. ஸோ ஐல் வெயிட் ஃபார் மை சான்ஸ். அண்ட் ரிஜெக்ஷன்ன்றது இருக்கு. பட் ஸ்டில் நெறைய பேர் வந்து என் கலர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. யூ ஹேவ் அ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டோனு நல்லா இருக்கு, க்ளோவா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ஐ வில் டேக் தட் குட் வேர்ட்ஸ் டு மை ஹார்ட் அண்ட் ஐ வில் வெயிட் ஃபார் மை டர்ன் டு கம் அப்படின்ற மாரி ஓகே. தான் இருக்கேன். உங்க ஸோ ஸ்கின் கேர் ரொட்டீன் சொன்னீங்கன்னா நானும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிப்பேன். பெருசா ஒண்ணும் இல்லங்க. நான் இருக்கிறதுலயே கஞ்ச பீஸ்னாரிலே கஞ்ச பீஸ்னாரிங்க. அதுதாங்க வேணும். பட்ஜெட்குள்ள முடிஞ்சிரும். இன்ஃபாக்ட் பட்ஜெட்ட தாண்டி கூட போகாது. அதுக்குள்ளயே முடிஞ்சிரும். பட்ஜெட்குள்ள பட்ஜெட்டா இருக்கும். நான் ஆக்சுவலி உண்மையா சொல்லணும்னா, அ குளிக்கும்போது மைசூர் சாண்டல் சோப் யூஸ் பண்ணுவேன். ம். ஓகேயா? அதுக்கப்புறமா வந்துட்டு நைட்டு படுக்கும்போது கடுகு எண்ணெய், மஸ்டர்ட் ஆயில் நல்லா மூஞ்சி நல்லா அப்பி வைக்குவேன் நானு. கண்லலாம் தண்ணி அந்த இதெல்லாம் ஹாட்டா அந்த இருக்கும். காட்டுக்கு ஆ அப்படி வரும். அது தண்ணி ஊத்தும். ஆனா நல்லா இது பண்ணிட்டு, ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு அப்புறம் படுத்து தூங்கிருவேன். நெக்ஸ்ட் டே எந்திச்சு திருப்பி மைசூர் சாண்டல் போட்டு வாஷ் பண்ணிருவேன். பள 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 ஆயிடும். அவ்வளோதான். ஓகே. ஸோ அந்த க்ளோக்கான சீக்ரெட் வந்துட்டு கடுகு எண்ணெய் அண்ட் மைசூர் மைசூர் சாண்டல் சாண்டல் சோப். சோப். ஆமா. கடுகு இப்போ எண்ணெய் வந்துட்டு மட்டும் தான் மைசூர் பெண்டிங் சாண்டல் எனக்கு. சோப். மீதி எல்லாம் கரெக்ட்டா தான் இருக்கு. மைசூர் சாண்டல் சோப் வந்துட்டு கொஞ்சம் இப்போ கம்மி ஆயிடுச்சு. பட் ஆனா வந்து முதல்ல இருந்ததெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அந்த பெரிய ரவுண்ட் ஆ. மாரி வரும்ல. அது இப்போ வந்துட்டு அந்த ஷேப்பே மாறிடுச்சு. அதோட குவாலிட்டி கொஞ்சம் டிஃபர் ஆன மாரி இருக்கு. பட் ஸ்டில் மைசூர் சாண்டல் சோப், மைசூர் சாண்டல் சோப் தான். அண்ட் கடுகு எண்ணெய் அது பெஸ்ட் ரெமெடி. ஏன்னா வந்துட்டு இதுவரைக்கும் பிம்பிள்லாம் அவ்வளோ வந்தது கிடையாது. வந்துச்சுனாலும் வந்துட்டு லைட்டா போட்டனாலே லைக் பிரேக் டவுன்ஸ் ஸ்கின் டீப்பர்க்குள்ள போயிட்டு பிரேக் டவுன் ஆயிடும் அப்படின்றதுனால எல்லாம் கிளீனா இருக்கு. நோ ஓகே. பிம்பிள் யூஸ் கடுகு எண்ணெய். அவ்வளோதான். ஓகே. மேக்கப் மட்டும் நல்லா பண்ணிக்குவேன். இல்ல ம். ஃபவுண்டேஷன் அதெல்லாம் அது ம். தேவையில்ல. அத்தியாவசியம் இல்ல. என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றீங்க? அதுவா? அது மேக்கப் ரொட்டீன் சொல்லுங்க. மேக்கப் ரொட்டீன் வந்துட்டு ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர், வெளிய போற வெயில்ல ட்ராவல் ஆறேன்னா சன்ஸ்கிரீனு போட்டுட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் இருந்ததுக்கப்புறம் வந்துட்டு, ஆ எனக்கு என்னுடைய கரெக்ட்டான ஷேட்ஸ் வந்துட்டு இங்க டீ லைன். ஆ. அது மட்டும் பண்ணிட்டு மீதி பவுடர். ஸோ ரொம்ப கேக்கியாலாம் இருக்காது. எனக்கு ம். கொஞ்சம் ஸ்வெட் தெரியுது. ஜாஸ்தி அதனால தான் இருக்கும். கேட்டேன். ஸ்வெட் ஜாஸ்தி வருன்றதுனால, ம். வெறும் இந்த இடம், இந்த இடம். இது என்ன இருந்தாலும் என்னுடைய மீசை பர்த் மார்க் ஒண்ணு எனக்கு ஓகே. லைட்டா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு இங்க சார்லி சாப்ளின் மாரி ஒரு மீசை அப்பப்ப பாப்பாவும் வெளிய. அது நடுவுல நானும் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இட்ஸ் லைக் பர்த் மார்க். அது ஹேர் கிடையாது. ஓகே. அது டார்க் பீஸ். கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்களே உங்கள இப்படி கலாய்க்கிறீங்களே. வேற யார் கலாய்க்கிறத விட நம்மளே கலாய்ச்சு ஓ! நம்ம ஃபர்ஸ்ட் ஓகே ஃபைன். ரிவர்ஸ் சைக்காலஜி அதே ஃபர்ஸ்ட்டே நம்ம பண்ணிட்டா வேற அதே யாரும் பண்ண அதே. மாட்டாங்க. வேற யார் நீ என்னடா சொல்றது? நானே சொல்லிக்கிறேன்டா அப்படின்ட்டு சைலன்ட்டா எனக்கு நானே சொல்லிக்கிட்டு, ஸோ அவ்வளோதான். ஐக்கு எனக்கு நல்லா டிஃபைன் பண்ண ரொம்ப பிடிக்கும். ம். ஷார்ப்பா காட்டுறது அண்ட் லிப்ஸ்டிக்ஸ் அவ்வளோதான். ஓகே. ஹேர் கேர் ரொட்டீன். ஹேர் ஒண்ணு வந்துட்டு கூட விட மாட்டேன். நான் எல்லாமே கேட்பேன். ஹேருக்கு ஹேருக்கு பெருசா எதுவும் பண்ணல. ஆக்சுவலி எனக்கு ஸ்ட்ரெஸ்ல நல்லா சொட்ட வந்துருச்சு. ஓகே. உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். மண்டையில அங்கங்க ஓட்ட தெரியும். நான் வந்துட்டு உங்ககிட்ட ரொட்டீன் கேட்டா, நீங்க ஒண்ணொண்ணு உங்ககிட்ட இருக்க டிஃபெக்ட் எல்லாம் சொல்லிருக்கீங்க. அதெல்லாம் வந்துட்டு அப்புறம் பெருசா நான் வந்து இப்படி பண்றேன், அப்படி பண்றேன்னா என் மக்கள் கலாய்ச்சிருவாங்க. "நீ போடி ஒண்ணுமே இல்லடி அங்க என்னத்துக்கு சீன் போடுற?" அப்படின்ருவாங்க. நானே வந்துட்டு அவங்க சொல்றாங்க. நான் தாழ்வு மனப்பான்மை உடையவள். அதனால என்ன நானே தாழ்த்தி இவ்வளோதான் நானுங்க. இதான் ஒரிஜினல் பீஸுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நானு. அவங்க சொல்றாங்களோ இல்லையோ நீங்களே எல்லாமே சொல்லிடுறீங்க. அ உண்மை மக்களுக்கு போய் சேர்ந்தா நல்லது தானே! ஓ மை காட்! லவ்லியா போயிட்டுருக்கு. நல்லா இருக்குங்க ஓகே. பேசுறது. ஸோ ஹேருக்கு வந்துட்டு அம் சாதம் வடிச்சு வச்ச தண்ணி. ம். ஸோ அது வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு குளிப்பேன். லைக் அவ்வளோதான். குக்டு ரைஸா இல்லாட்டி சாதம் ஊற வச்ச தண்ணியா இது? குக்டு வடிச்ச தண்ணி. ஓகே. வடிச்ச தண்ணி. ஓகே. வடிச்ச தண்ணி. அது ம். ஒரு 1/2 அன் ஹவர் டூ 1 ஹவர் பேக் வச்சுட்டு குடிச்சிருவேன். அவ்வளோதான் பெருசா எதுவும் பண்றேன். அண்ட் எண்ணெய். நைட்டுனா கோகோனட் ஆயில் நெறையா வச்சுக்குவேன். அது போதுமே.
கோகோனட் மொத்தமா ஆயில். கொரியனாவே மாறிட்டேங்க. இந்த ரைஸ் வாட்டரு, ஏங்க ரைஸ் வாட்டர், கோகோனட் ஆயில்லாம் நம்ம ஊருதுங்க. கோகனட் ஆயில் நம்ம ஊர்து ஓகே ம். ஒத்துக்கலாம். இப்பதானே ரீசெண்டா அந்த ரைஸ் வாட்டர் ட்ரெண்ட்லாம் வருது. ரைஸ் வாட்டர் ட்ரெண்ட் வந்துட்டு நம்ம முன்னோர்கள் கேட்டாங்கன்னா நம்மள தூக்கி போட்டு மிதிப்பாங்க. ஏங்க இது ஃபேக்ட்டுங்க. இதெல்லாம் நம்ம இல்ல ஊர்ல எனக்கு அப்ரூவ் தெரிஞ்ச பண்ணுவாங்க. வரைக்கும் ஒரு 2, 3 வருஷமா தான் இந்த ரைஸ் வாட்டர் ட்ரெண்ட்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த கிளாஸி ஸ்கின்னுக்குலாம் வந்துட்டு என்ன ஏன்னா பண்ணணும், வந்துட்டு நம்ம லாங் ஹேருக்கு என்ன பண்ணணும், அதெல்லாம் வரும்ல. நம்ம மக்கள் வந்துட்டு நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்துல கலாச்சாரம். கலாச்சாரம் ம். நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்த மறந்துட்டாங்க. எல்லாம் வந்துட்டு எண்ணெய் தேய்ச்சா முடி வளரும் அப்படின்றத விட்டுட்டு சீரமா அது இதுன்னு சொல்லிட்டு போய் கண்டுபிடிச்சு ஃபாரின்க்கா போய் தேடுவாங்க. கடைசியில தலைய சுத்தி மூக்க தொடும்போது வந்துட்டு கடைசியில நம்ம வீட்டுக்கு தான் வந்து நிக்கிறாங்க. வீட்ல இருக்கிறதே தலையில தேயுமா, முடி வளரும். அவ்வளோதான். நோஸ் கட் நல்லா பண்ணி விட்டுர்றாங்க. ஓகே. இது என்ன இருந்தாலும் என்னுடைய மீசை பர்த் மார்க் ஒண்ணு ஓகே. லைட்டா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு இங்க சார்லி சாப்ளின் மாரி ஒரு மீசை அப்பப்ப பாப்பாவும் வெளிய. ரேண்டமா ஏதாவது பார்க்கும்போது ஓகே திஸ் காஸ்டியூம் இஸ் குட், அவங்க பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணனே தவிர்த்து ஐ டோன்ட் கோ செக் தேர் ப்ரொஃபைல். ஓகே திஸ் பர்சன் இஸ் திஸ் பர்சன், ஐம் கோனா ஃபாலோ தெம் அப்படின்லாம் பண்ணுது. எனக்கு ஆக்சுவலி என்னுடைய பிராண்ட் வெளியே வரணும்னு ஆசை. அதுவும் வந்துட்டு எனக்கு இன்ஸ்டா நேம் வந்து டார்க் குயின் வச்சுருக்கேன். எனக்கு அந்த டார்க் அதுக்கு ஒரு ஸ்டோரி ஒன்று வச்சுருக்கேன்.